காலையிலே யூசுவலா ராசி பலன் பார்த்துட்டு இருந்தேன். அது என்னவோ தெரியல, ஒரு நல்ல வேர்ட்ஸ் பார்த்துட்டா அந்த டே நல்லா போகிற மாரியே ஃபீல் ஆகும். வேற ஏதாச்சும் குழப்பம் அந்த மாரி வித்தியாசமான வேர்ட்ஸ் பார்த்துட்டா அந்த டேவே ரொம்ப மோசமாவே இருக்கும். அதுக்கப்புறம் எம்ப்டி ஸ்டொமக்ல நெல்லிக்காவும், கர்ட் லீஃப் போட்டு ஜூஸ் குடிச்சேன். இது எதுக்குன்னா என்னோட ஹேருக்காக தான். ஸோ இப்போ ரீசென்ட்டா அந்த ஹேருக்காக இதான் நான் இன்டேக் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் மேரேஜ் பிஃபோர் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஸோ சென்னை கிளைமேட்டுக்கு எனக்கு இங்க ஒத்துக்க மாட்டேங்குது தான் திரும்ப நான் இன்டேக் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ அது இன்டேக் எடுக்க எடுக்க கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. ஸோ உடனே எல்லாத்துக்கும் ரிசல்ட் குடுக்காது. கொஞ்சம் நாள் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு என்னவோ தெரியல. ரூம் நீட்டா இருந்தா மட்டும் தான் படிக்கவே தோணுது. ஆக்சுவலா ரூம் நீட்டா தான் வச்சிருப்பேன். எப்பவுமே டிப் டாப்பா நீட்டா தான் வச்சிருப்பேன். ஆனா ஒரு லைட்டான ஒரு சின்ன குப்பை பார்த்தா கூட ஏதோ ஒரு மாரி நெறைய குப்பை இருக்க மாரி ஃபீல் ஆயிரும். ஸோ ஹோல் வீடையும் கிளீன் பண்ண ஆரம்பிச்சுருவேன். அதுக்கப்புறம் புக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு டேபிள்லாம் நீட்டா செட் பண்ணிட்டேன். அப்போ தான் எனக்கு ஒரு குட் ஃபீலே குடுத்துச்சு. நீட்டா இருக்கிற மாரியே ஃபீல் ஆச்சு. இந்த சென்னை கிளைமேட்டுக்கு ஏசிலாம் இருக்கவே முடியல. ஃபேன் ஒரு பக்கம் ஓடுனாலும் ஏசிலாம் இருக்கவே முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறமா என்னோட ஸ்டடிமேட் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. "நீ படிக்கிறியா இல்லையான்னு?" கேட்டாங்க. அந்த கேள்வி என்னோட மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்களும் ஒரு 2, 3 கொஸ்டின்ஸ் என்ட்ட கேட்டாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னோட ஸ்டடி லெவல் எவ்வளோ இதா இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறமா ஃபோன கொஞ்சம் சைட்ல வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதனால படிக்கிறதுக்காக கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். படிப்பும் முக்கியம், ஹெல்த்தும் முக்கியம். இன்னைக்கான டே இப்படி தான் போச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.